ஆல் இது மண்டே மார்னிங். வீட்டுக்கு ஒரு 3 குட்டி குருவிங்கள் வந்திருக்கானுங்க. சரி அவனுங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வைக்கலான்னு வச்சுட்ருந்தேன். இது என் ஃப்ரெண்டு வீட்ல இருந்தது தான். எடுக்கிறப்பவே ஒரு ஃபீமேல் பறந்து போயிடுச்சு. இப்போ 3 மேல் தான் இருக்குது. சரி இப்போ இந்த க்ரீன்ஸ் எல்லாம் கொடுக்கவே இல்லை அவனுங்களுக்கு. சரி கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம், சாப்பிட்றானுங்களான்னு பார்க்கலான்னு வச்சு பார்த்தேன். எல்லாத்தையும் சூப்பராகவே சாப்பிட்ருந்தானுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எடுத்த ஆர்டருக்கான பேக்கிங் லாங் வீடியோ. நிறைய நியூ பிளான்ஸ் வந்திருக்கு. அது வந்து நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணி கொடுக்குறேன். தொடர்ந்து சேனலை செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நியூ பிளான்ஸ் வரப்போ தெரியும். சரி பேக் பண்ணலாங்கிறப்பவே ஈவினிங் செம்ம மழை. எல்லா வாட்டியும் பேக் பண்ணுறப்பையும் பார்த்தா சண்டே வந்து செம்ம மழையாக தான் இருக்கும். சண்டே மண்டே அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் இருந்துச்சு. சரி எல்லாமே வந்து நம்மளுக்கு டாஸ்க்கு தான், எடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆர்டர் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து லில்லி இருக்கு இல்லையா, ஒயிட் வித் எல்லோ கலர் லில்லி. அதில் வந்து ஒரு பிளான்ட் கேட்டிருந்தாங்க. அண்ட் இது வந்து ஃப்ரீ பிளான்ட்டாக வச்சு கொடுத்துருந்தேன். பட்டர்ஃப்ளை விங்ஸு. இதில் ஒரு 3 ஸ்டெம்ஸ் இருக்க மாதிரி லில்லி வந்து வச்சு கொடுத்துருக்கேன். ஒரு பல்ப்பும் வச்சு கொடுத்துருந்தேன். அண்ட் இது வந்து செகண்ட் ஆர்டர். இது வந்து ஒரு குரோட்டான் வெரைட்டி தான். அண்ட் இது வந்து ஃபிலியோடெண்டன், லெமன் ஃபிலியோடெண்டன். இது வந்து இன்டோர்லேயும் வச்சுக்கலாம், அவுட்டோர்லேயும் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த பிளான்ட்டில் வந்து ஃப்ளவர் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இதை கட்டிங்ஸ் மூலியமாகவும் ஈஸியாக வளர்த்திக்கலாம். நல்லா ரூட் இருக்க மாதிரி ஒரு பெரிய பிளான்ட்டாக வந்து அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட்டுமே இப்போ வந்து அனுப்பிச்சிருந்தேன். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் ரியோ பிளான்ட். நல்ல பெரிய இதாக இருக்க மாதிரி அனுப்பிச்சிருந்தேன். அண்டு இதில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி, எனக்கு வந்து வாட்டர் கேபேஜ் ப்ரொபகேஷன் வரவே மாட்டேங்குது, வாங்கினா இறந்துருதுன்னு சொல்லி. நீங்கள் வந்து மண் வந்து நல்லா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சூப்பராக வளர்ந்துடும். இது மாதிரி நல்லா பெரிய ரூட் இருக்க மாதிரி கேபேஜாக வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா ப்ரொபகேஷன் வந்து இருக்கும். ரூட் வந்து மண்ணை டச் பண்ணணும், அப்போ தான் வந்து அது வந்து நல்லா ப்ரொபகேஷன் ஆகும். வெறும் தண்ணியில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக டெத் ஆகிடும். ஸோ அதை லாங் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது கூட ஸ்பைடர் பிளான்ட், இது ஒரு ஹேங்கிங் பிளான்ட். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்குலண்ட். இந்த சக்குலண்ட்டுமே வந்து மண்கலவை நல்லா இருந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வளரும். அண்ட் இது வந்து சிங்கோனியம் பிளான்ட். இதுவுமே ஒரு ஷூட் கேட்டிருந்தாங்க. அண்ட் இது வந்து இந்த எக்ஸோரா பிளான்ட், அதாவது இந்த இட்லி பூன்னு சொல்லுவோம்னே, அதில் ரெட் கலர் வெரைட்டி. இதெல்லாம் வீடியோவில் இல்லை, அவங்க கேட்டிருந்தனால நான் எக்ஸ்ட்ரா அவங்களுக்காக வாங்கி அனுப்பிச்சிருந்தேன். இதெல்லாம் தான் இந்த ஆர்டரோட பேக் பண்ண டீட்டெயில்ஸ். இந்த சக்குலண்ட் பிளான்ட் வந்து வர்றப்போ இதோட ஸ்டெம் இந்த மாதிரி உடஞ்சி வந்திருந்தது அப்படின்னா அது தூக்கி போட்டுறாதீங்க. தண்ணி வந்து கம்மியாக ஊற்றி சும்மா நீங்கள் சொருகி வச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக வளர்ந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து நெக்ஸ்ட் ஆர்டர். இது வந்து பன்னிவர்ட். அண்ட் இது வந்து டேங்கிள்டு ஹார்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டேங்கிள்டு ஹார்ட்டை வைக்கிறப்பவே நல்லா ஹேங் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து சிங்கோனியம். இதுவுமே நல்லா ரூட்டு, நல்லா பெரிய ரூட்டாக இருக்க மாதிரி தான் அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரியோ பிளான்ட் ஒரு 2 ஷூட் இருக்க மாதிரி அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். இது வேரிகேட்டட் ரியோ, நார்மல் ரியோ இல்லாமல் வேரிகேட்டட் வெரைட்டி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பார்டர் பிளான்ட். 4-5 ஷூட் உள்ளே இருக்க மாதிரியே இருக்குது. வைக்கிறப்பவே நல்லா தனித்தனியாக வச்சுக்கோங்க. அண்ட் வாட்டர் கேபேஜ் எல்லாருமே ஒன்று கேட்டிருந்தீங்க அப்படின்னாலுமே நான் எக்ஸ்ட்ரா வச்சு தான் அனுப்பிச்சிருக்கேன் ஃப்ரீ பிளான்ட்டாக. அண்ட் இது வந்து வேரிகேட்டட் பார்டர் பிளான்ட். இதுவுமே கட்டிங்ஸ் மூலிமா நீங்கள் ஈஸியாக வளர்த்தி எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் ஆர்டர். இது கூட ப்ளீடிங் ஹார்ட் அண்ட் வந்து ரங்கூன் க்ரீப்பர். இது 2 பிளான்ட்டுமே வந்து நல்லா பெரிய பிளான்ட்டாக வந்து அனுப்பிச்சிருந்தேன். இது கூட காயெல்லாம் வர மாதிரி இருக்குது. அதை எடுத்து தனியாக போட்டாலுமே உங்களுக்கு வந்து செடி வளரும். இந்த 2மே கட்டிங்ஸ் மூலமாக ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட். அண்டு வாட்டர் கேபேஜ் ஒன்று கேட்டிருந்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நிறைய வச்சு அனுப்பிச்சி கொடுத்துருக்கேன் ஃப்ரீ பிளான்ட்டாக. அண்டு இது வந்து மெக்சிகன் சன்ஃப்ளவரோட கட்டிங்ஸ். இந்த மெக்சிகன் சன்ஃப்ளவரோட வளர்க்கணுன்னு கூட ஆசை இல்லை, சும்மா தூக்கி போட்டோம் அப்படின்னாலுமே ஈஸியாக வளர்ந்துடும். இது வந்து இலைப்பிரண்டை. அதுக்கப்புறம் இந்த ரெயின் லில்லிஸ். இது ஒரு 3 டப்பே வந்து 50 ருபீஸ் தான் கொடுத்துருந்தேன். இது வந்து ரெட் கலர் அமர் லில்லி பல்ப். இது வந்து ஸ்பைடர் லில்லி. நல்ல பெரிய, ரொம்ப நல்ல க்ரோத்தான ஒரு பல்ப்பு. இது அப்படியே அனுப்புனேன்னா ரொம்ப கொரியர் சார்ஜ் அதிகமாகும். ஸோ அதை லீஃப் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அனுப்பியிருக்கேன். இது வந்து தனியாக எடுத்ததுக்கப்புறம் அதில் இருந்த பல்ப்ஸ். இது வைக்கிறப்பே நல்ல ஒரு பெரிய பாட்டில் வச்சிங்கன்னா நீங்கள் நிறைய லில்லிஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் இது எல்லாத்துலேயும் இருக்க மண்ணையுமே ரிமூவ் பண்ணி எடுத்திருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா ப்ளீடிங் ஹார்ட். அதுக்கப்புறம் இந்த பேபி சன்ரோஸ். அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்கன் ஹார்ட் பிளான்ட். அதுக்கப்புறம் வாட்டர் கேபேஜ் எக்ஸ்ட்ராவே எல்லாருக்குமே வச்சு அனுப்பிச்சி கொடுத்துருக்கேன். ப்ரொபகேஷன் வீடியோ, லாங் வீடியோ சேனலில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மண்ணெல்லாம் ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வரும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பேபி சன்ரோஸை வந்து நல்ல வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். ஸோ அதனால் நியூஸ் பேப்பரில் வச்சு ரேப் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த வாட்டி வந்து லில்லிஸ், பீஸ் லில்லி வந்து இந்த மாதிரி பிளான்ட்டு தான். நல்ல க்ரோத்தான ஒரு பிளான்ட்டு. கவரை விட்டே ரூட் வந்து வெளியே வர மாதிரி ஒரு நல்ல வெல்த்தை ஃபுல்லாக. வேரிகேட்டட் வெரைட்டியும் சரி, நார்மல் வெரைட்டியும் சரி 120 ருபீஸ் தான். 2லேயும் ஒரே மாதிரி தான் ஃப்ளவர் வரும். ஆனால் இது வேரிகேட்டட் கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த
ஜிசி பிளான்ட் நிறைய பேர் ஜிசி கேட்டிருந்தீங்க இல்லையா? இந்த பாட்டோடையே வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளில் இருக்குது. யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். 300 ருபீஸ்க்கு அவைலபிளில் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பீஸ் லில்லி வந்து 120 ருபீஸ்க்கு அவைலபிளில் இருக்குது. நல்ல பெரிய பிளான்ட்டாக தான் இருக்குது. ரூட் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்டு இது வந்து நெக்ஸ்ட் ஆர்டர். இதில் வந்து இந்த நிக்கோலஸ் இதுலேயுமே எப்போயுமே ஃப்ளவர் இருக்கும். அண்டு லெப்பர்ட் லில்லி 50 ருபீஸ் கொடுத்துருந்தேன். இது வந்து கிரவுண்ட் ஆர்கிட். இது வந்து நம்மளுக்கு 120 ருபீஸ்க்கு. இதில் சைடில் வர பல்ப் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். எடுத்து பிரிக்கிறப்பவே தனித்தனியாக குட்டி குட்டியாக பிரித்து வச்சிட்டிங்க அப்படின்னா வயலட் கலரில் சூப்பராக ஃப்ளவர் வரும். இதில் எல்லாத்தோட ரூட்டில் இருக்கிற மண்ணையும் பாதிக்கு பாதி ரிமூவ் பண்ணியிருந்தேன். எனக்கு கொரியர் சார்ஜ் ரொம்ப அதிகமாக போயிடுது அப்படிங்கிறனால பாதிக்கு பாதி மண்ணை வந்து ரிமூவ் பண்ணியிருந்தேன். இது வந்து கேசவர்த்தினி பிளான்ட் இப்போதைக்கு அவைலபிளில் இருக்குது. நல்ல ஒரு க்ரோத்தான பிளான்ட்டு தான். இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து மண்ணை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கவர் போட்டிருந்தேன். இதுவுமே இந்த சக்குலண்ட் வந்து இவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அண்ட் வந்து பேபி சன்ரோஸ் இது வந்து இந்த பாட் அப்படியே 60 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருந்தேன். அண்ட் இது வந்து ஃப்ரீ பிளான்ட்டாக வச்சு கொடுத்துருந்தேன். இது வந்து நாவல் பழம் இருக்குல்லையா அது. இது வந்து தித்தோனியா சீட் வந்து இவங்களுக்கு வச்சு கொடுத்துருந்தேன். இதை வந்து தனியாக நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் இது கூட போடுறப்ப அது கசங்கிரும் அப்படிங்கிறனால. அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் ஆர்டர். இவங்க வாங்குறப்பவே கேட்டிருந்தாங்க. என்கொயரி பண்ணுறப்பே, மேம் நீங்கள் எடுக்கிறப்பவே இதில் நல்லபடியாக பிளான்ட் அனுப்பிச்சி கொடுத்துருங்க, நல்ல பிளான்ட் அனுப்பிச்சி கொடுத்துருங்க. இது வந்து பாட்டோடய அனுப்பிச்சிருவீங்களா, இல்லை இதில் பாட்லேருந்து ரிமூவ் பண்ணப்போ நீங்கள் பாதி அப்படியே வைப்பீங்களா அப்படின்லாம் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. இதில் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே வச்சு கொடுத்துருவேன். இந்த பாட்டை அவங்க கேட்டனால அப்படியே பாட்டே வச்சுருந்தேன். அதனால தான் வீடியோவே ஃபுல்லாக எங்கேயுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக அப்படியே வீடியோ எடுத்திருந்தேன். எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இவ்வளோ இது இருந்தது. இதை தனியாக நம்ம வச்சு அனுப்புகிறப்பவே நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு 700 கிராம்ஸ் கிட்ட போயிருந்தது. அண்ட் இது வந்து லில்லி அதில் கோகோ பீட்டு வச்சு இதை தனியாக நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணியிருந்தேன். இதை வந்து நம்ம மண்ணோட வச்சு அனுப்பிச்சோம்னா கண்டிப்பாக 2 நாள் டிலே ஆனாலும் அழுகிரும் பிளான்ட். ஸோ அதனால் தனியாக நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்ஸை போட்டு அனுப்பிச்சி கொடுத்துருக்கேன். பார்ப்போம் எப்படி என்ன ஃபீட்பேக் வருதுன்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து சிங்கோனியம், அதுக்கப்புறம் பென்டாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிசி வந்து இது என்கிட்ட இருந்தது 100 ருபீஸ்க்கு. இது 3 பிளான்ட்டையுமே இந்த ஆர்டர் கூட டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருந்தேன். எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு ஹாஃப் சாயில் மட்டும் வச்சு அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். சிங்கோனியம் வெரைட்டிஸ் அது கூட ஃப்ரீ சீட்ஸ் வந்து வச்சு அனுப்பிச்சி கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் ஆர்டர். இதுவுமே வந்து வேரிகேட்டட் பீஸ் லில்லி. இதுலேயுமே கொஞ்சம் கோகோ பீட் போட்டிருந்தேன். இது வந்து சித்தரத்தை ஒரு 4 பிளான்ட் இருக்க மாதிரி அனுப்பிச்சிருக்கேன் 60 ருபீஸ்க்கு. அதுக்கப்புறம் டேங்கிள்டு ஹார்ட்டுமே வைக்கிறப்ப நல்லா பெரிய பிளான்ட்டில் ஹேங்கிங் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு க்ரோத் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நியான் மணி பிளான்ட் பார்க்குறப்பே தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து இலைப்பிரண்டி நல்லா பெரிய பிளான்ட்டாக இருக்க மாதிரி அனுப்பிச்சிருந்தேன் 40 ருபீஸ்க்கு. நீங்கள் வைக்கிறப்ப இலையை கட் பண்ணி வச்சிங்கனாலுமே நிறையா உங்களுக்கு ஈல்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது லெப்பர்ட் லில்லி, அதுக்கப்புறம் இது வந்து வெட்டிவேர். இதெல்லாம் தான் இந்த ஆர்டரோட வந்து பேக் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கோகோ பீட் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் ஆர்டர். இது வந்து ப்ளீடிங் ஹார்ட்டில் ஃப்ளவர் இருக்க மாதிரியே தான் அனுப்பிச்சிருக்கேன். இது கட்டிங்ஸ் மூலிமா ஈஸியாக வளர்க்கலாம். நான் ஒரு 2 கட்டிங் சும்மா எடுத்து குத்தி வச்சு பார்த்தேன். அழகாக சூப்பராக வந்துருச்சு. ஸோ வாங்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து எல்லோ கலர் அரளி பிளான்ட். அதுக்கப்புறம் இது ரியோ பிளான்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்டர் பிளான்ட். அதுக்கப்புறம் ஆர்கிட். இதெல்லாம் தான் இந்த ஆர்டரோட பேக் பண்ணியிருந்தேன். ஆர்கிடில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. வைக்கிறப்ப தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் தனித்தனியாக வரும். அண்ட் அதுக்கு உங்களுக்கு அதை வைக்க தெரியல அப்படின்னாலுமே எனக்கு டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா நான் ரெஃபர் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஃப்ரீ பிளான்ட்டாக வச்சு கொடுத்துருந்தேன். அமர் லில்லி ரெட் கலர் பல்ப்பை ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருந்தேன். அண்ட் இது வந்து ஒரு ஆர்டரோட வைக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஆர்டரை பிரித்து எடுத்து வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுவுமே இதை வைக்கிறப்ப அப்படியே ஒரு 1 kgக்கு மேலே கொரியரோட இது வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஆர்டரையுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு ரூட்டையுமே எடுத்து செப்பரேட்டாக எடுத்து இந்த மாதிரி நிறையா பொட்டேட்டோஸ் மாதிரி இருந்தது உள்ளே ஃபுல்லாக. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் தான் இன்றைக்கி அனுப்பின ஆர்டர்ஸ். ஸோ உங்களுக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பிளான்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, தேவைப்படுது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூஸ் எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். கேசவர்த்தினி பிளான்ட் இப்போ நிறைய அவைலபிளில் இருக்குது. 65 ருபீஸ்க்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிளான்ட் அவைலபிளில் இருக்குது. யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஹெர்பல் லிஸ்ட் எங்கிட்ட தனியாக ஒரு லிஸ்ட் இருக்குது. யாருக்காவது கிடைக்காத ஹெர்பல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே எங்கிட்ட நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து கொரியர் ஸ்லிப் வந்து அனுப்பிச்சி கொடுத்துருக்கேன். எல்லோரும் ட்ராக் பண்ணி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கொரியர் எஸ்டி கொரியர் நியர்பையில் எது இருக்கோ அதை காண்டாக்ட் பண்ணி நீங்களே கேட்டு வாங்கிடுங்க. ஏன்னா ஒரு டே போட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்திருக்கணும். மேபி இந்த ரெயினால் டிலே ஆகலாம். ஸோ நீங்களே வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரிசீவ் வரும் உங்கள் பார்சல். தேங்க்யூ, பாய்.